ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பம்பரை பற்றி தான். ஸோ பம்பர் வந்து ஏன் ஃபிட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் வந்து ஃபிட் பண்ணுறதா என்னென்ன பிரச்சனை வருது, அது மாதிரி சென்சார்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது ஏன் நம்ம சென்ஸ் பண்ண மாட்டிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே இங்கே பார்க்க போகிறோம். டிலே தான், ரொம்ப டிலே தான். குவாலிட்டி கொடுத்தே ஆகணும். நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கோசம் தான் இந்த டிலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பம்பர் கிடையாது. ஸோ இது வைக்கவும் கிடையாது. ஸோ அதனால் பம்பர் வந்து ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து ஷோ இல்லைனா பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் சில அடிப்படக்கூடாதுன்னு வைப்பாங்க. ஸோ இங்கே ஏன் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பர் வந்து மெயின் ஆக்சல் கூட கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை இந்த சேஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சேஸ் வந்து டிஃபார்மேஷன் நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா டிஃபார்மேஷன் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பம்பர் வந்து தடுக்கும் போது அந்த டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும், இல்லைனா ஆகாது. இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. டிஃபார்மேஷனே ஆகாதுன்னா சொல்ல முடியாது. ஸோ லேட் ஆகும், இல்லைனா ஆகாமல் கூட போகலாம். ஸோ அப்படி இருக்கும் போது ஃபஸ்ட்டு இம்பாக்ட் நடக்கும்போது பம்பர் தான் வந்து இடிக்கும் போது சென்சாருக்கு இந்த பம்பர் வந்து டேமேஜ் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெயின் ஆக்சல் சேஸ்க்கு தான் அந்த இம்பாக்ட் கொடுப்போம். அப்படின்னும் போது உங்கள் டிரைவர் சீட்டுக்கு தான் அந்த இம்பாக்ட் போகும். டி ஆக்சலரேஷன் ஆக ஆரம்பிப்பீங்க, அது வந்து முன்னாடி போக ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது ஏர்பேக் வந்து சென்ஸ் பண்ணாது. அப்போ போய் நீங்கள் ஸ்டேரிங்கில் அடிச்சுருவீங்க. இது வந்து ஃபஸ்ட் கேஸ். இன்னொரு கேஸில் வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கும் போதே உங்கள் மூஞ்சில் வந்து ஏர்பேக் அடிக்கும். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்து ப்ரீ டென்ஷனாக இருக்குது உங்கள் வண்டியில் இருந்துச்சுன்னா, எக்யூப்டாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனாக வந்து இழுத்து பிடிச்சிப்போம் உங்கள் சீட் பெல்ட்டை. ஸோ அங்கே பிரச்சனை கிடையாது. பட் ப்ரீ டென்ஷன் இல்லைன்னா ஸ்டேரிங் போய் இடிச்சுருவீங்க பம்பர் வச்சு. ஸோ இன்னொரு ரீசன் வந்து கீழே இப்போ நான் நடந்து போகிறேன், இது வந்து பம்பர் வச்சு இடிச்சிச்சுன்னா காலுக்கு செமையாக அடிப்படும். ஸோ அதுவும் யோசிக்கிறாங்க. நான் இந்த பம்பர் வந்து இடிச்சேன்னா கூட ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் எனக்கு ஆகாது. ப்ளஸ் வந்து இது பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. ப்ளஸ் இங்கே இடிச்சேன்னா செமையாக வலிக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் இங்கேயுமே நம்ம லைட்ஸான மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் இம்பேக்ட் நடக்காது. இதுதான் ரீசன். நீங்கள் பம்பரை வச்சு நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா ஏர்பேக் சென்சார் ஒர்க் ஆகாது. இதுதான் நான் சொல்கிறேன். பட் ஏன் சென்சார் ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வாங்க, இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக அனிமேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டாய் கார் இருக்குது. அதில் வந்து ஏர்பேக் சென்சாரோட மாடியூல் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு மாடல் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். அந்த ஏர்பேக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இது ஒரு டாய் கார் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறமா இந்த எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பென் மூடி எடுத்து இங்கே மேலே வச்சுருக்கேன். பென் கேப் எடுத்து இங்கே ஃபிட் பண்ணிட்டேன் க்ளூ கன் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு பால் அப்படியே போட்டாச்சு. அதுக்கு மேலே இங்கே மேக்னெட் ஒன்று ஃபிட் பண்ணியாச்சு க்ளூ கன் வச்சு. அம்மா 2 ஒயர் வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சு அது சால்ட்ரிங் பண்ணி அப்படியே வச்சாச்சு. சப்போஸ் இந்த பால் வந்து இப்படி மூவ் ஆச்சுன்னா இங்கே 2 ஒயரும் டச் ஆகிறதுனால சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்போ இங்கே இருக்க லைட்டும் அப்புறமா ஃப்ரண்ட்ல இங்கே ஒரு எல்இடி இங்கே ஒரு எல்இடி இருக்கும். 2 எல்இடியும் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதுதான் சர்க்யூட். ப்ளஸ் இந்த மேக்னெட் விட்டு வெளியே போகணும், அதனால தான். ஓகே, அப்புறமா இங்கே ஒரு டம்மி இருக்குது. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்குள்ளே ஒரு பால் போட்டுருவேன். ஸோ அது ஆக்சலரேஷன் எப்பெல்லாம் நடக்குது அப்படின்றது அக்யூரஸியாக கிடைக்காது, பட் ஓரளவுக்கு இருக்கும். நான் அது வந்து வரக்கூடிய கிராஷ் டெஸ்ட் நடக்கும் போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதுதான் செட்டப். இங்கே பேட்டரி வச்சுருக்கேன். பட் ஆல் திங் ஓகே. பாசிட்டிவ் மட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் பண்ணல. இப்போ நார்மல் கார் தான் இது. எதுவும் ரிமோட் கார்லாம் கிடைக்காது, நார்மல் கார் தான். இப்போ வந்து இது எப்படி கிராஷ் டெஸ்ட் பண்ண போறோம்னா, இங்கேருந்து ஒரு சர்டைன் ஸ்பீடில் வந்து இடிச்சு இதில் போய் கிராஷ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த சென்சார்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆகுது, எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் இந்த அனிமேஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கார் அது பம்பர் ஃபிட் பண்ணி கிராஷ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த உங்களால் கிளிப்பில் பார்க்க முடியும் அந்த கிராஷ் டெஸ்ட் நடக்கிறத. ஸோ இன்னும் ஸ்லோ மோஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கார் வந்து அப்படியே பக்கத்தில் செவுத்துல டச் ஆகுது அந்த பம்பர். ஸோ இப்போயுமே அந்த பால் வந்து வெளியே வரல. ஸோ கீழே டச் ஆகிட்ட அப்புறம் தான் பால் வெளியே வந்துருச்சு. அதாவது ஸ்டேரிங் தலை இடிச்சிருச்சு. அப்புறமா தான் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஏர் பேக்ஸோட சென்சார் வந்து சென்ஸ் பண்ணுது. அப்புறமா தான் உங்கள் ஏர் பேக் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா ஓப்பன் ஆகி பிரயோஜனமும் இல்லை நீங்கள் ஸ்டேரிங் பக்கத்தில் வரும்போது ஓப்பன் ஆனாலும் உங்கள் மூஞ்சி பூரா காலி. நெக்ஸ்ட் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து நீங்கள் இடித்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ், அதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து அதிகமாக இருக்கும் பம்பர் வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா முன்னாடி பானட்டு தான் உள் வாங்காது, அது வந்து ஸ்ட்ரைட்டாக ரிட்டர்னை கொடுத்துரும். ஸோ ரிட்டர்ன் கொடுக்கும் போது நீங்கள் வந்து அதிக ஃபோர்ஸில் போய் உங்கள் ஸ்டேரிங்கில் இடிப்பீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடில அந்த காரை மூவ் பண்ணுறோம். அதை இடிச்ச உடனே அந்த பால் வந்து வெளிய வருது பாருங்க. பட் இந்த இடத்துல அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகல. அந்த பால் மட்டும் தான் வெளிய வருது. ஸோ இதுக்கோசரம் தான் மெயின் ரீசன். இதில தான் நெறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நெறைய இன்ஜூரிஸ் ஆகுது அப்படின்றதுனால அந்த ஃப்ரண்ட் பம்பர் எடுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பெடஸ்ட்ரியனுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து எடுக்க சொல்றாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இடிச்சியும் வந்து பின்னாடி போயிடுச்சு. அதோட கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பட் இந்த டைம் ஏர்பேக் சென்சார் ஒர்க் ஆகல. ஓகேங்களா? அடுத்த கேஸ் பார்ப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பம்பர் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. அப்படியே தான் கிராஷ் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ பம்பர் இல்லாம கிராஷ் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கிராஷ் நடக்கும்போது, அதாவது வந்து கிராஷ் நடந்துட்டு இருக்கப்ப, இப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா, முன்ன டைம் பம்பர் வச்சு நம்ம கிராஷ் பண்ணதோட இந்த டைம் லைட் வந்து டக்குன்னு ஃபிளாஷ் ஆகுது. பட் அந்த பால் அந்த மூடிய விட்டு வெளியே வர்றது சீக்கிரமாவும் நடக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, முன்னாடி ஃப்ரண்ட் ஆன நம்ம போனட் இருக்குல்ல, இந்த காருக்கு வந்து டேமேஜ் ஆகாது. பிளஸ் வந்து அது வந்து டீஃபார்மேஷன் ஆகாது. அந்த உருவம் மாறாது. பிகாஸ் பிளாஸ்டிக் பிளஸ் வந்து நம்ம ஸ்பீட் வந்து அவ்வளோ ஃபோர்ஸும் குடுக்கறது இல்ல. அந்த ஸ்பீடுக்கும் போய் இடிக்கிறது இல்ல. ஸோ அதனால இது உருவமும் மாறாது. அதனால வந்து டக்குன்னு அந்த இம்பாக்ட் ஆன உடனே அந்த பாலும் வெளியே வந்துருது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் பம்பர் நடக்கும். ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து நான் வந்து காருக்கு மேல வச்சிருக்கேன் இங்க. பட் நம்ம ரியல் கார்ல வந்து அந்த பம்பருக்கு பின்னாடி இருக்கும். நம்ம ஆக்சிடென்ட் நடக்கும்போது, அதாவது வந்து ஒரு இம்பாக்ட் நடக்கும்போது டக்குன்னு அந்த பால் வந்து முன்னாடி போகும். மேக்னெட் மூலியமாவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் மூலியமாவோ இருக்கிற பால் வந்து அந்த ஃபோர்ஸால முன்னாடி போய் 2 ஏதோ ஒரு சர்க்யூட்ட க்ளோஸ் பண்ணும். சம்திங் எப்படி வேணாலும் வச்சிருப்பாங்க. பின் டைப் வச்சிருப்பாங்க. நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சர்க்யூட்ட க்ளோஸ் பண்றது மூலியமா அந்த ஏர்பேக் கண்ட்ரோலருக்கு வந்து சிக்னல் போகும். அந்த சிக்னல வந்து சென்ஸ் பண்ணி என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, என்ன ஸ்பீட்ல வந்து இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு எல்லாமே சென்ஸ் பண்ணி உடனே ஏர்பேக் வந்து ஓப்பன் பண்ணும். இது எல்லாமே தடுக்கிறது வந்து பம்பர். ஒரு 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 கிளிப் போட்டிருப்பேன். அது வந்து கேஸ் 1ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கேஸ் 1ல வந்து நம்ம வந்து ஏர்பேக் சென்சார் ஒர்க் ஆயிருக்கும். அதாவது வந்து லைட் வந்து ஃபிளாஷ் ஆயிருக்கும். அது எப்பன்னா நீங்க ஒரு 60 கிலோமீட்டர் மேல போய் நீங்க இடிக்கிறீங்கன்னா, அப்போ பம்பர்லாம் எந்த மூலைக்கு போகும்னே தெரியாது. ஸோ அப்போ வந்து ஏர்பேக் கண்டிப்பா ஓப்பன் ஆகி தான் ஆகும். ஸோ அந்த இம்பாக்ட் நீங்க 60 கிலோமீட்டர் கீழ போய் நீங்க இடிக்கும் அது வந்து கேஸ் 2 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்ப போய் நீங்க இடிக்கும்போது நீங்க வந்து அந்த இம்பாக்ட் வந்து பம்பரே தாங்கிக்கும். இல்லைன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டா பாடி கொடுத்துரும். நீங்க போய் ஸ்ட்ரெயிட் இங்க இடிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேசஸ் இருக்கு. இந்த 3 கேசஸ்லயும் பெஸ்ட் கேஸ் அப்படின்னா பம்பரை கழட்டிட்டு போடுற 3rd கேஸ் தான். பம்பரை கழட்டிட்டு போனீங்கன்னா ஏர்பேக் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். பெடஸ்ட்ரியனுக்கு சேஃப், எல்லாத்துக்குமே சேஃப். ஸோ வீடியோ எண்ட்ல வந்து சொல்லியிருப்பேன். அதாவது வந்து டாடா ஏசிக்கு இருக்கா இல்லையா தெரியல. பலீரோ பிக்கப் அந்த வண்டிக்கு வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்கு ஏன் கழட்ட சொல்றாங்கன்னுட்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, அது வந்து ஃப்ரண்ட் பம்பர் இருக்கும். அது வந்து பிளாக் கலர்ல ஒரு பம்பர் இருக்கு. நான் பார்த்தேன். பிளஸ் வந்து பலீரோ பிக்கப்புக்கும் அந்த பம்பர் இருக்கு. ஸோ நீங்க வந்து போட்டீங்கன்னா பெடஸ்ட்ரியனுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆர்டிஓ சைட்ல இருந்து. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா டாடா ஏசி வந்து 0 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட்ல வீடியோ பார்த்தேன். பிளஸ் வந்து அதுக்கு பம்பர் போட்டனா உள்ளக்காக சேஃப் கிடைக்கும். பிளஸ் வந்து அது ஆஃப் ரோடு வந்து நிறைய போகும். அப்ப ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் வந்து அது தாங்கும். அதுவே கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா அந்த வண்டிக்கு இல்ல. ஸோ அது பிரச்சனை கிடையாது. நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 100ல போய் இடிச்சாலும் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க பம்பரை வச்சு. நம்ம போய் ரோட்ல சும்மா ஒரு 40ல போயிட்டு இருக்கமாலும் தம்பி வாப்பா வாப்பா கழட்டு அப்படின்னுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுதான் விஷயம். பட் எல்லாருமே பம்பர் வந்து கழட்டணும். நான் கழட்டிட்டேன், நீங்க கழட்டினா பரவாயில்ல. எல்லாருமே கழட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் பார்த்தலாம். வாங்க அனிமேஷன் பார்த்து வாங்கலாம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா அனிமேஷன் தான். ஏன்னா காருக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம். ஒரு ப்ராக்டிக்கலாக டாய் கார் வச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம். பட் ஒரு அனிமேஷன் சொல்லும் போது இன்னும் எப்படிலாம் நடக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் புரியும். சில பேருக்கும் கொஞ்சம் புரியும். ஸோ அதனால இவ்வளோ திங்ஸை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அனிமேஷன் வந்து இது நானே உருவாக்குனது. ஸோ நானே டிசைன் பண்ண கார் தான் இதுவும். அது பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட் இது ஒரு காரை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கார் வந்து அப்படியே ஒரு ஓவர்லுக் பண்ணிட்டு வந்துருங்க. ப்ளஸ் வந்து எங்கே சென்சார்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் பின்னாடி வந்து சென்சார்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளில் பாருங்கள், பம்பர்ஸ் முன்னாடி சென்சார்ஸ் வந்து வச்சுருக்கேன். அது வந்து அந்த எல்லோ கலரில் தெரியுது.
ஸோ அதுதான் சென்சார்ஸ், ஏர்பேக் சென்சார்ஸ். ஸோ அங்கே பம்பர் பின்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா வண்டியிலும் இப்படி தான் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் டிஃப்ரெண்ட். அப்போ அந்த மேனுஃபேக்சர் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து அந்த சென்சார்ஸ்குள்ளே வந்து என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்தரலாம். இப்போ வந்து எல்லா சென்சார்ஸும் இப்படி இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார் இருக்குது. பட் கான்செப்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பேசிக் கான்செப்ட் இப்படி தான். பட் எல்லாம் சில சில டைப்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 2 எல்லோவாக இருக்கும். அது வந்து பூரா ஒரு வந்து கோல்டு பிளேட்டடாக கோல்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கோல்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காப்பராக தான் இருக்கும், இல்லை சம்திங் கண்டக்டிவ் மெட்டீரியலாக தான் இருக்கும். அது வந்து கோல்டு மேலே பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாலும் தெரியும், அதுவும் கோல்டு மேலே பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேட்டு தான் பண்ணியிருப்பாங்க, கோல்டு இருக்காது. இந்த கோல்டு பிளேட்டட் அந்த பால் வந்து ஒரு மேக்னெட் மூலிமா இழுத்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. இந்த சில்வர் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மேக்னெட். அது மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க பிளாக் கலர் போர்ஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக். அதுக்கப்புறமா மேலே இருக்கிறது ஒரு ஹவுசிங். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சென்சார்ஸில் மோஸ்ட் ஆஃப் த சென்சார்ஸ். ஏர்பேக் சென்சார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. பட் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு வண்டியை போய் இடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் வந்து சடனாக வந்து மூவ் ஆகும். இங்கே வந்து ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். பட் சடனாக மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு என்ன ஆகும்னா, அந்த 2 இருக்குல்ல, நான் சொன்னல கோல்டு பிளேட்டட் அந்த ஒரு ஸ்டீல் பிளேட், காப்பர் கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ், அந்த பிளேட்ஸ் வந்து 2ம் ஒன்றா டச் ஆயிரும். அப்போ வந்து சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த சென்சார்ஸ் வந்து சிக்னல் திறந்துடும். ஸோ இங்கே எங்கே நீங்கள் பம்பர் வைக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, இந்த பால் வந்து மூவ் ஆகாது. அவ்வளோதான் பிரச்சனை. இந்த பால் மூவ் ஆகணும்னா இந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்தால் தான் இந்த பால் மூவ் ஆகணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் முன்னாடி பம்பர் வச்சிட்டிங்கன்னா அந்த இம்பாக்ட் பூரா ஓரளவுக்கு அதுவே தாங்கிடும். ஸோ அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணாது. இங்கே தான் சென்ஸ் பண்ணாத விஷயமே இங்கே தான் நடக்குது. முன்னாடி ஒரு செவுரு இருக்குது, அந்த செவுரு இடிக்க வைக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். செவுரு இடிக்கட்டும். ஸோ ஸ்லோ மோஷனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர். அந்த பம்பர் இம்பேக்டை வந்து மெயின் ஆக்சுவலி இல்லை அந்த சேஸ்க்கு தான் கொடுக்கும். ஸோ அந்த சேஸ் கொடுக்கும் போது உங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வச்சுருப்பாங்க உள்ளே வந்து. அவங்களுக்கு கண்ணாடிக்குள்ளே பாருங்கள், அந்த பால் வந்து மூவ் ஆகிறது தெரியும். ஸோ அந்த மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இம்பேக்ட் ஆகிட்டு ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், உங்களுக்கு மூஞ்சிலே அடிக்கும். அதில் நல்லாவே தெரியும். அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த அதுக்கோசம் தான் அந்த ரிமூவ் பண்ணுங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நடந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும் போதே ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ மூஞ்சிக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி நீங்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு மூஞ்சி வந்து டேமேஜ் ஆகும். சில கேசஸ் வந்து ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகாது. சில கேஸ் வந்து ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகும் பம்பர் வச்சா கூட. மேபி அவங்க ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் பம்பர் வைக்க வேணான்றாங்க. பட் ரொம்ப 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 வந்து ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான கேஸ். அப்படியே பம்பர் வச்சு ஓப்பன் ஆனாலும் இப்படி ஆகிற அது வந்து சுச்சுவேஷன் இருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டு அந்த ஏர்பேக்ஸ் வந்து மூஞ்சில் அடிக்கிற, அதாவது வந்து அடிக்கிற 30 கிலோமீட்டர் என்னமோ ஸ்பீடில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்பீடில் வந்து உங்கள் மூஞ்சில் அடிச்சிச்சுன்னா எங்கனாலாம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கோர்ஸ்னா பம்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சென்சார்ஸ் வந்து சென்ஸ் பண்ணாது, இல்லை சென்ஸ் பண்ணி லேட் ஆகும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஏர்பேக் சென்சார் தான். இது ஒரு டைப் ஆஃப் சென்சார்ஸ். அவுட்டர் பார்த்தீங்கன்னா போல் பீஸ்னுட்டு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிளாஸ்டிக் ஹவுசிங் ஒரு ஃப்ரேம், அப்புறமா மேக்னெட், அப்புறமா நம்மளுக்கு வந்து சீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து சிலிண்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பால் வந்து மூவ் ஆகிற இடம் தான் சிலிண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு பிளேட்டட் சென்சிங் பிளேட், அதாவது வந்து கோல்டு பிளேட்டட் ஒரு பால். அந்த பால் வந்து அந்த ஃபோர்ஸால் மூவ் ஆகும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல். அதை வந்து தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுறவங்க, தள்ளுறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அந்த பால் போய் தள்ளி அந்த கண்டக்டிவ் கோல்டு பிளேட் இருக்குல்ல, அது 2ம் டச் ஆகணும். அந்த 2 டைம்னாலும் க்ளோஸ் ஆனால் தான் அந்த இந்த சென்சார் வந்து அந்த ஏர்பேக் கண்ட்ரோலுக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ அந்த வேலை இங்கே பார்க்கும். ஸோ இது ஒரு வகையான சென்சார். அடுத்த சென்சார் பாருங்கள். இந்த டைப் ஆஃப் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து பாலாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த வெயிட் வந்து இந்த ஃபாயில் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கயிறு ஷேப், நம்ம தலைக்கு வெயிட் வைக்கிறதுக்கு அந்த துண்டை சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க ரவுண்டாக. ஸோ அதை வந்து ஒரு டெர்மினலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு டெர்மினல் வந்து சும்மா விட்ருக்காங்க. ஸோ வென்எவர் அதாவது வந்து ஆக்சலரேஷன் நடக்கும்போது அந்த பாலோட வெயிட் வந்து ஃபார்வேர்டில் போயிட்டு இங்கே இருக்க டெர்மினல் அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த டெர்மினலுக்கு போய் டச் ஆகி அது க்ளோஸ் சர்க்யூட் ஆகும். அந்த ஏர்பேக் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு சிக்னல் கொடுக்கும். இவ்வளோ தான் ஏர்பேக் சென்சார். ஓகே.
ஓகே, வீடியோ வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அனிமேஷன் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா பம்பர்ஸ் வந்து காரில் வச்சுருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னே சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி அது டேஞ்சர்னு சொல்கிறோம். ஏன்னா நான் பார்த்ததில் அப்படி சொல்கிறேன். இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஒரு டாய் கார் வச்சு பண்ணியிருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா பம்பர் வச்ச வண்டி வந்து ரொம்ப பின்னாடி போகும். அதோட இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பம்பர் இல்லாத வண்டி அப்படி நிற்கும், மிச்சம் கொஞ்சம் இடத்துல நிற்கும். ஸோ நீங்கள் இல்லைனா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் கேஸ் 1 அண்ட் கேஸ் 3 அது ரெண்டுத்துலேயும் போய் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை எதுனாலும் கமெண்ட் செக்ஷன் ப்ளஸ் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் கண்டிப்பாக கேட்கலாம். இப்படி தான் சென்சார்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அந்த சிக்னல் வந்து கண்ட்ரோலுக்கு போய் அந்த ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஏர்பேக் சென்சார் மட்டும்தான் அதை வந்து சிக்னல் பண்ணுமான்னு தெரியல. டீஆக்சலரேஷன் ப்ளஸ் வந்து அந்த பம்பரோட இம்பேக்ட் அந்த சென்சாரும் நிறைய சென்சார்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து தான் அதோட ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுது. இது எல்லாமே மோர் தென் 1 செகண்டுக்குள்ளே, அதாவது வந்து மில்லி செகண்ட்ஸில் எல்லாமே வேலை முடிஞ்சிடும். ஸோ இங்கே ஏன் வந்து பம்பர் வச்சு ஏர்பேக் ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் என் மூஞ்சி இடிக்குது அப்படின்னு பண்ணிங்கன்னா, ஒரு 2 இல்லை 5 மில்லி செகண்ட் டிலே ஆகிறதுனால தான் உங்கள் மூஞ்சியில் வந்து இடிக்குது அந்த ஏர்பேக் பம்பர் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ பம்பர் வச்சிங்கன்னா ஸோ இம்பேக்ட் நடந்துடும். அப்புறமா நீங்கள் முன்னாடி ஃபார்வர்ட் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறமா போய் இதுக்கு அடிக்கும் போது ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் மூஞ்சிக்கு வந்து அடிக்கும். ஸோ இதுதான் ரீசன். வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லைங்க கமெண்ட் செக்ஷனில். பாய். நெக்ஸ்ட் வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். பாய்.